வெடிப்புகள் குறித்தும் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்தார். அவர் குறித்த விளக்கம் குறித்து சொல்லுங்கள். உடனுக்குடன் இந்தியா பதிலடி கொடுத்து வருகின்றது என்ற தகவலை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருப்பதையும் அவர் உறுதி செய்திருக்கின்றார். பாகிஸ்தானினுடைய அத்துமீறல் குறித்தும் அந்த அத்துமீறல்களை முறியடிப்பதற்காக நடைபெற்று வரக்கூடிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்திருக்கின்றார். பதில் தாக்குதல் நடத்துவதற்கான முழு சுதந்திரமும் இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கடுமையான முறையில் பதில் தாக்குதலை கொடுத்து வருகின்றது என்பதையும் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் உறுதி செய்திருக்கின்றார். தற்போதைய நிலை குறித்து ராணுவம் உன்னிப்பாக கவனித்து வருகின்றது எனவும் கடந்த சில மணி நேரமாக எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி வருகின்றது என்பதையும் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகின்றது என்பதையும் வெளியுறவுத்துறை செயலாளர் உறுதி செய்திருக்கின்றார். எனவே ஒரு பாகிஸ்தானினுடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ராணுவத்தின் தரப்பில் அதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. பல்வேறு இடங்கள் மீண்டும் மின்வெட்டு செய்யப்பட்டிருக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்தினுடைய முக்கிய பகுதிகளில் எல்லாம் மின்வெட்டு செய்யப்பட்டு இருளாக்க அந்த பகுதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் உள்ளிட்ட இடங்களை நோக்கியும், காஷ்மீர் மாநிலத்தினுடைய பூஞ்ச் பகுதியை நோக்கியும், உதய்பூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ராணுவம் பாகிஸ்தானினுடைய அந்த ஏவுகணை தாக்குதலை முறியடித்தபடி இருக்கின்றன. வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்திய ராணுவத்திற்கு பல்வேறு நாடுகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த தருணத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்த நாடேனும் செயல்படுமா என்பது குறித்தும் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் எத்தனை முனைகளில் இருந்து தாக்குதல் வந்தாலும் அவற்றை தடுப்பதற்கான முழு பலம் நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக அதை கண்காணித்து வருகின்றது. இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோடு மட்டுமல்லாமல் இந்தோ சீனோ பகுதியில் இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதியிலும் அந்த எல்லைப்பகுதியினுடைய காவலர்களான இந்தோ திபெத் காவலர்கள் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த 4 நாட்களில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான பல ஏவுகணைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று ட்ரோன்களும் பல அழிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த 4 நாட்களிலே. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருந்தார். தற்காலிகமாக இந்த தாக்குதல்கள் இன்று மாலை முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அந்த தாக்குதலை பாகிஸ்தான் அவர்களாகவே தொடங்கி இருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த மாதத்திலே 24ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காமில் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலிலே 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் காலமாகியிருந்தார்கள். பைசரோன் புல்வெளி பகுதியில் நடைபெற்ற அந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களுடைய ஆன்மாவிற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு யுத்தம் என்ற அடிப்படையிலே ஆபரேஷன் சிந்தூர் என்று குறிப்பிடப்பட்டு இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் தொடங்கியிருந்தது. இந்த தாக்குதலின் முதல் கட்டமாக 9 பயங்கரவாதிகளுடைய கூடாரம் அடையாளம் காணப்பட்டு பாகிஸ்தான் நாட்டினுடைய எல்லைகளுக்குள் அந்த கூடாரங்கள் அழிக்கப்பட்டன. அதன் பிறகு பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டு எல்லைக்குள் இந்தியா ஊடுருவி நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக தாக்குதல் நடத்துவதாக கூறி இந்தியாவில் பொதுமக்கள் வாழக்கூடிய காஷ்மீர் பகுதியை குறிவைத்தது. மேலும் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட தன்னால் ஊடுருவி செல்ல முடியாத நிலவழியாக இந்தியாவிற்குள் வர முடியாத மாநிலங்களிலே ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியினையும் பாகிஸ்தான் மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குள் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வீடுகளை குறிபார்த்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருந்து தொடர்ச்சியான தாக்குதலை இந்த பாகிஸ்தான் ராணுவம் நடத்தியிருந்தது. பொதுமக்களை குறிவைத்ததற்கு எதிராக இந்திய தரப்பிலிருந்து வலிமையான பதிலடி வழங்கப்பட்டது. அதன்படி இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகளை கண்டறிந்து தாக்க தொடங்கியிருந்தார்கள். ஆக்கிரமிப்பு